பண்ருட்டி வட்டம் மாளியம்பட்டு கிராமத்திலேருந்து இந்த ஆயிரங்காய்ச்சி பலாயத்துலேருந்து பேசிகிட்ருக்கேன். இது பாரம்பரியமான மரம். இது வந்து 250 வருஷம் இருக்கணும் கணிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் 300 வருஷம் 400 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 1000 பிஞ்சு விடும். 1000 பிஞ்சில் நாங்கள் வந்து 200 பிஞ்சு இல்லை 250 பிஞ்சு தான் விடுவோம். மரத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுவோம். இது வந்து சுவை மிகுந்தது. வந்து நல்லா வந்து ஒரு 8 நாள் தாங்கி பழுக்கக்கூடியது. அதனால் இது வெளிநாட்டுக்கோ மற்ற இடத்துக்கோ இதை எடுத்து போகிறதுக்கு நிறைய பேர் விரும்பப்படுறாங்க. சமையலுக்கு உகந்தது. இதே மாதிரி காய் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப உகந்தது. பிரியாணிக்கு அருமையாக இருக்கும். பிஞ்சு வந்து பொடிமா செய்கிறதுக்கும் அருமையாக இருக்கும். இதை நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. நாங்கள் நிறைய பேருக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். பழமாகவும் கொடுக்குறோம், காயாகவும் கொடுக்குறோம். இதை வந்து சின்னதாக இருக்குது, சைஸாக இருக்குது, நிறையா சொலை இருக்குங்கிறத நிறைய பேர் விரும்பி இதை கேட்குறாங்க. அதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கும் லாபகரமாக இருக்குது. இப்போ 4 வருஷமாக நாங்கள் அப்ளை பண்ணி புவிசார் குறியீடு எங்களுக்கு வந்து நேற்று அறிவிச்சிட்டாங்க. புவிசார் குறியீடு வந்து கிடைச்சதால எங்களுக்கு வந்து வெளியில் ஏற்றுறதுக்கோ வெளிநாட்டு ஏற்றுறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மதிப்பீடு செய்கிறதுக்கோ பண்ருட்டி பலாவுக்கு ஒரு அங்கீகாரம் கவர்மெண்ட்டு, மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் மற்ற கம்பெனிக்காரங்களும் இது எங்களுக்கு ஒரு ஒத்துழைச்சி செஞ்சு எங்களுக்கு ரொம்ப இதை யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இது ரொம்ப பாடுபட்டு ரொம்ப பேர் கேட்டு பார்த்தாங்க, அது கிடைக்கல. இந்த நேரம் பலாவுக்கும் முந்திரிக்கும் வந்து பண்ருட்டிக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்காங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரியது. நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.